ஆறுமுகத்துக்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அதனால ஆறுமுகம் மனசு கஷ்டப்படுறாரு. அவங்க அம்மா வந்து பேசவே மாட்டேங்கிறாள. அம்மாவ பார்த்துட்டு அப்படியே வந்து சாப்பிடலான்னு போகும்போது அவங்க அம்மா எழுந்து போறதால உள்ள வந்துடுறாரு. சாப்பிட முடியாம வந்து உட்காந்துருக்காரு. அப்ப கரெக்ட்டா பைரவி வந்து, "என்னங்க நீங்க சாப்பிடாம இருக்க ஆறுமுகம், வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு "இல்ல வேணாம்" அப்படின்னாங்க. "நீ வா" அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டின்னு வந்து சாப்பிட வைக்கிறாங்க. நெகிழ்ச்சி அடைகிறாரு ஆறுமுகம். தேங்க்ஸ்ன்னு சொல்றாரு. பைரவி "எனக்கு ஒண்ணு சொல்லணும்னு எனக்கு ஆசை" அப்படின்னோனே, "நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். அத மட்டும் சொல்லாத. அப்புறம் அவ்வளோதான். உன்ன நல்லா படிச்சுடுவேன்" அப்படி சொல்லிட்டு செல்லமா போயிடுறாங்க. அடுத்து வந்து பைரவி என் மேல எவ்வளோ வந்து நம்பிக்கை வச்சிருக்கா. அவ நம்பிக்கைய காப்பாத்தணும். எல்லாம் உன்ன நான் நிரூபிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆறுமுகம் யோசிச்சுட்டுருக்காரு. இந்த ஆறுமுகம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்ட்டா சிவா அங்க வராரு. "என்ன ஆறுமுகம் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னோனே, எனக்கு நடந்தது ஒண்ணுமே புரியல. பார்த்தல்ல குடியால என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு, தன்னை மீறி வந்து யார் வந்து நடந்தாலும் சரி, அது வந்து பெரிய பிரச்சனை தான் உண்டு பண்ணும். தன்னை மறக்கிற செயலை எப்பவுமே செய்யக்கூடாது. குடி வந்து உன்னையே மறக்கடிக்குது. என்ன நடந்ததுன்னு கூட உன்னால கண்டுபிடிக்காத அளவு குடி உன்ன மறக்கடிச்சிருச்சு. அந்த குடி உனக்கு தேவையா ஆறுமுகம்" அப்படின்னு சொன்னோனே, ஆமா சிவா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாரி நான் நடந்துக்க மாட்டேன்" அப்படின்றாங்க. சரி ஆறுமுகம், நீ எப்படி அவங்க வீட்ல போனேன்னோனே, அதான் சொன்னேனே நான் வந்து கீழ விழுந்து கிடந்தேன். அவ வந்து கேட்டா, அந்த வள்ளி வந்து அதுக்கப்புறம் நான் வள்ளிக்கிட்ட என்னால முடியல. நான் வீட்டுக்கு போல அப்படி சொல்லிட்டேன். ஆனா வள்ளி தான் உங்க வீட்ல எடுத்துட்டு போய் போட்டுருக்கா. இதுதான் நடந்தது. இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு என்னமோ அது சஞ்சய் மேல தான் சந்தேகமா இருக்கு அப்படி சொன்னோனே, நீ என்ன சொல்ற? ஏன்னா அவன் தான் கூட இருந்தான். நான் நல்லா தான் இருந்தேன். அந்த வள்ளிய கூட அவன் தான் மிரட்டி பேச வச்சிருக்கணும். சரி இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கணுமே! அப்பதான் நம்ம வீட்ல உள்ளவங்க எல்லாரும் நம்புவாங்க. இப்ப என்ன பண்றது? அப்படின்னோனே, அந்த வள்ளிய போய் நம்ம மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி நம்ம போய் அந்த வள்ளிய மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வள்ளிய வந்து மீட் பண்றதுக்காக போறாங்க. ஆனா வள்ளி வந்து எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு வள்ளிய வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க. வள்ளிக்கிட்ட நடந்த விஷயத்த கேட்குறாங்க. வள்ளி முதல்ல சொல்ல மறுக்கிறாங்க. அடுத்து வந்து இப்ப நீ சொல்லலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் ஆறுமுகத்தோட வாழ்க்கையே போயிடும். நீயே சொல்லு. நீ இந்த நிலைமையில இருக்க. இந்த மாரி ஒருத்தரோட சாபம் உனக்கு தேவையா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல. நான் இந்த நிலைமையில இருக்கேன். உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும் ஆறுமுகம். ஆனா எனக்கு வேற வழி தெரியலாம தான் நான் சொல்லிட்டேன். ஏன்னா சஞ்சய் என் மேல ஃபுல் கேஸையும் போட்டுருவான். அவன பத்தி உனக்கு தெரியாது. யாரையுமே வாழ விட மாட்டான். இப்ப நான் அவனுக்கு சாதகமா சொல்லலைன்னா, மொத்த கேஸு என் மேல தான் இருக்கும். ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் எல்லா உண்மையும் வந்து நான் சொல்லுவேன். ஆனா சஞ்சய் தான் இதெல்லாம் பண்ண சொன்னது. நான் சொன்னா சஞ்சய் என்ன வாழ விட மாட்டான். ஏன்னா அவன் போலீஸ்ல இருக்கான். நான் இந்த மாரி விஷயத்துல இருக்கனே, நான் எப்படி எப்படின்னோனே, "இங்க பாரு நீயும் திருந்தி வாழலாம்ல. நான் திருந்தி வாழ்ந்தா கூட அவன் என்ன விடமாட்டான். அவன் மோசமானவன்" அப்படின்னோனே, "சரி இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து வீட்ல சொல்றியான்னோனே, நான் சொல்ல முடியாது ஆறுமுகம். என்ன மன்னிச்சுடுன்றாங்க. சிவா உடனே சொல்றாரு, "சரி பரவால்ல வள்ளி. நீ வந்து வந்து சஞ்சய பத்தி சொல்ல வேணாம். ஆனா என்ன நடந்தது? ஒண்ணுமே நடக்கல அப்படின்ற விஷயத்தையாவது சொல்லலாம்ல" அப்படின்னோனே, யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் தயவு செய்து சொல்லு." சரி நான் வந்து சொல்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரி அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு ஆறுமுகம். மெடிக்கல் டெஸ்ட்டும் எடுக்கணும் நம்ம. இந்த மெடிக்கல் டெஸ்ட் விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ வா வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிய கூட்டின்னு போயிட்டு மெடிக்கல் டெஸ்ட்டும் எடுத்துடுறாரு நம்ம வந்து சிவா. அதுக்கப்புறம் வள்ளி வந்து நான் சொன்ன டைம்க்கு நீ வந்துரு வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, எப்படியாவது ஆறுமுகத்த அரெஸ்ட் பண்ணணும். வள்ளியோட ஸ்டேட்மெண்ட்ட வச்சு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எடுக்காம ஏதாவது ஒண்ணு பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற வந்து சஞ்சய் என்ன பண்றாரு, ஆறுமுகத்த வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாரு. இந்த மாரி வந்து ஆறுமுகம் வந்து தப்பு பண்ணதால வேற வழி இல்ல. அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாரு. எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? மெடிக்கல் எக்ஸாம் டெஸ்ட் தான் எடுக்கலல்ல அப்படின்னோனே, மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து எல்லாம் ப்ரூஃப் ஆயிடுச்சு. வேணா நான் காட்டுறேன். அப்போ இது என்னது? அப்படி சொல்லிட்டு காட்டுறாரு நம்ம சிவா. அத பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைங்க. மல்லிக்கும் ஆறுமுகத்துக்கும் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாச்சு. எந்த ப்ரூஃப்மே கிடையாது. வள்ளி ஆறுமுகத்து கூட எந்த தப்புமே பண்ணல. இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிவா நிரூபிக்கிறாரு. அத பார்த்து வந்து சஞ்சய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து ஏன் அப்படிலாம் பொய் சொன்ன? அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிய பத்தி கேட்குறாங்க. என்ன மன்னிச்சுடுங்க. நான் வந்து ஏன் பொய் சொன்னேன்னா அப்படி சொல்லிட்டு சஞ்சயே பார்க்குறாரு. சஞ்சய் வந்து அப்படியே முறைக்கிறாரு. சொல்லிடுவியா உண்மையன்னு சொல்லிட்டு. உடனே வந்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த சஞ்சய் தானே. இவன் பேர சொல்லிட்டா இங்க எல்லாரும் வந்து இவன பத்தி தெரிஞ்சுப்பாங்க. என்ன பண்றது? பாவம் வள்ளி அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சிவாவும் வந்து ஆறுமுகமும். "வள்ளி நீ ஏன் தப்பா சொன்ன ஆறுமுகத்த பத்தி?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு வள்ளி வந்து என்ன மன்னிச்சுடுங்க. நான் வேணும்னே வந்து இந்த மாரி பழி போட்டுட்டேன். நான் வந்து ஆறுமுகத்த வந்து அ ஆறுமுகம் வந்து எனக்கும் ஆறுமுகம் கொஞ்சம் சின்ன பிரச்சனை வந்தது. அதனால அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்மலாம் சொல்லி மழுப்புறாங்க. உடனே வந்து எல்லாரும் ஆறுமுகத்த பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ஆறுமுகத்த மன்னிப்பு கேட்குறாங்க. "என்ன மன்னிச்சுடு ஆறுமுகம். பெத்த தாய் நானே உன் மேல சந்தேகப்பட்டுட்டேனே. என்ன மாரி ஒரு தாயும் உனக்கு இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. "மன்னிச்சுடு ஆறுமுகம்" அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாங்க. அவங்க அம்மாவ கட்டி பிடிச்சுட்டு பரவாயில்லம்மான்னு சொல்லிட்டு அழறாரு நம்ம ஆறுமுகமும்.